அழுக்கான கத்தி தட்டு கை கொண்டு சமைக்காதீர்கள். குறிப்பாக பச்சை இறைச்சி வெட்டிய கத்தியை அதேபோல காய்கறிக்கு பயன்படுத்தினால் கிராஸ் கண்டாமினேஷன் நடக்கும். இதனால் ஆபத்தான பாக்டீரியா உணவில் கலக்க வாய்ப்பு உண்டு. எப்போதும் தனி பலகை கத்தி பயன்படுத்தவும் அல்லது நன்றாக கழுவி வைக்கவும். அதிகமாக சேர்க்கும் சோடா ரசாயன கலர், பழுதான எண்ணெய் தவிர்க்கவும். சிலர் கிரேவி கெட்டியாக்க சோடா போடுவார்கள் அல்லது அதிக ஆர்டிஃபிஷியல் கலர் பயன்படுத்துவார்கள். இவை வயிற்றுக்கு கேடு. பழைய எண்ணெயை மீண்டும் மீண்டும் பொரிக்க பயன்படுத்தினால் டிரான்ஸ்ஃபாட் மற்றும் நச்சுப் பொருட்கள் உருவாகும். இதனால் குடல் கோளாறு, உடல் நலக்கேடு வரும். நண்பர்களே, இதுபோல ஆரோக்கியமான மற்றும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்காக நாங்கள் குறிப்புகளை தேடி தேடி எடுத்து மற்றும் அதிக அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் கேட்டு மிகச் சரியான வீடியோவை தான் இந்த யூடியூப் மூலமாக நாங்கள் பதிவிடுகின்றோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.